கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். பிரியமானவர்களே, இன்று ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மனதுருக்கத்தை தேடுகின்றார்களே அன்றி அவருடைய அன்பை தேடவில்லை. இயேசுவின் இரக்கத்தாலும் கருணையினாலும் பயனடைய விரும்புகின்ற கிறிஸ்தவர்கள் பலர். இருந்தாலும் அவருடைய அன்பை தேடி பயனடைகின்றவர்கள் வெகு சிலர் தான். எளியவர்கள், ஏழைகள், பரிதாப நிலையில் உள்ளோருக்கு ஏதாவது ஒரு உதவி பெறுதலே முதல் நோக்கமாக இருக்கும். எனவே அவர்கள் தங்களுக்கு இறங்குகின்றவர்களை, தங்கள் மேல் கருணை காட்டுவர்களையும் தேடுவார்கள். ஆனால் உதவி பெறுதல் வேறு, அன்பை பெறுதல் வேறு. இரக்கம் பெற்றவனுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் மறுபடியும் இரக்கம் செய்யாதவரிடம் வருவதற்கு தேவையிராது. ஆனால் அன்பை பெற்றவன் எவ்வளவுதான் சௌகரியமான நிலையை கண்டாலும் தன்னிடம் அன்பு பாராட்டினவரிடம் திரும்ப திரும்ப வருவான். ஒருவன் இரக்கம் இன்னொருவருக்கு எப்போதுமே தேவைப்படாது. ஒருவருடைய அன்போ எப்போதுமே தேவைப்படும். தேவன் வெறும் இரக்கத்தை அல்ல, அன்பையே வெளிப்படுத்தினார். ரோமர் 5:8 வாசிக்கிறோம். இயேசு நமக்கு இரட்சகராக தரப்பட்டது இரக்கத்தின் விளைவு அல்ல, அது அன்பின் விளைவு. நாம் செல்வந்தனின் இரக்கத்திற்காக கெஞ்சுகின்ற வேலை ஆட்களாக அல்ல, நாம் தகப்பனின் அன்பினை அனுபவித்து அவருடைய ஐக்கியத்தில் வாழ்கின்ற பிள்ளைகளாக வேண்டும். இயேசு கெஞ்சுங்கள் கொடுக்கப்படும் என்றல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றுதான் கூறினார். மத்தேயு 7:7. ஆம், பிச்சைக்காரர்களைப் போல கெஞ்ச அனுபவம் அல்ல, பிள்ளைகளைப் போல உரிமையுடன் கேட்பதே தேவனின் பிரியமாயிருக்கிறது. பக்தர்கள் கெஞ்சுவார்கள், பிள்ளைகளோ அப்பாவின் அன்பை அறிந்து உரிமையோடு கொஞ்சுவார்கள். எனவே ஏதோ சில தேவைகளுக்காக தேவ இரக்கம் தேடும் பக்தர்களாயிராமல் தேவன் அருளுகின்ற புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்று உரிமையுடன் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பிள்ளைகளாக மாறுவதே தேவ சித்தமாகும். மேசையின் கீழே விழுகின்ற துணிக்கைகளுக்காக காத்திருக்கும் நாய்க்குட்டிகளாக அல்ல, தேவனோடு அவருடைய சமூகத்தில் வாழ்ந்து உரிமையுள்ள பிள்ளைகளாக காணப்படுவதே தேவ விருப்பம். பிரியமானவர்களே, சிந்திக்கும் முன்பு செயல்படுகிறவன் முட்டாளாகிறான். சிந்தித்த பின்பு செயல்படாதவன் சோம்பேறியாகிறான். மறுபடியும் சொல்றேன், சிந்திக்கும் முன்பு செயல்படுகிறவன் முட்டாளாகிறான். சிந்தித்த பின்பு செயல்படாதவன் சோம்பேறியாகிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவ அன்பை அவருடைய பிள்ளைகளாய் இருந்து அனுபவிக்க வேண்டும். அன்பை தேடுவோம். இரக்கம் என்பது கேள்விப்பட்ட போது மாத்திரம்தான். அன்பை தேடுவோம், அன்பை அனுபவிப்போம், அன்பை பகிர்வோம், அன்பாகவே இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.